எடப்பாடி கட்சி, எடப்பாடி தலைமையில் அந்த அதிமுக மிக வலிமையாக இருக்கிறது. சரிங்களா? அதில் வந்து இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. அதில் போய் சல்லடையை போட்டு ஓட்டையை போட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு அந்த கட்சியை வந்து ஒரு நிமிஷம் இருங்க, அந்த கட்சியை அழித்து ஒழிக்கணும்னு நினச்சி எங்களை நீ சேர்த்துக்கலன்னா தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்துடும் போல என்னை நீ சேர்த்து கொள்ளவில்லை என்றால் அந்த அதிமுகவை நான் அழிப்பேன் அப்படின்ற ஒரு யாரெல்லாம் என்றாங்களோ அவங்கள வந்து இவங்கள வந்து நம்ம இங்கே உள்ளே வந்துட்டா இவங்க வந்து அந்த கட்சியை காலியானாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்கள சேர்க்கவே கூடாதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? என்னோட பார்வை இதுதான். சரிங்களா? இந்த செங்கோட்டையன் ஆகட்டும், இல்லை தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அவர்களுக்கு இந்த கட்சியை வந்து நாளைக்கே வந்து செங்கோட்டையன் கையில் கொடுத்துருவோம், எல்லோரும் ஓட்டு போடுவாங்களா? இல்லை வந்து தினகரன் கையில் வந்து அந்த கட்சியை ஒப்படைச்சிருவோம். கட்சி வேணால் நீ ஏதோ ஒரு தனி ஏதாவது ஒரு வேற ஒரு வழியில் வந்து கட்சியை வேணால் நீங்கள் கைப்பற்றிடலாம். கட்சியை கைப்பற்றுறது கூட முடிஞ்சிடும். நான் தேர்தலில் போய் சந்திக்கிறேங்க, எவனாவது மக்கள் வாக்களிப்பாங்களா தினகரனுக்கு? இல்லை இந்த ஓபிஎஸ்க்கு வாக்களிப்பாங்களா? அப்போது மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குதோ அதனால தான் இந்த கட்சியில் இருக்கிற தேவர் சமூகம் சார்ந்த மற்றவங்க கூட இன்றைக்கி இருக்கிறாங்க. இந்த அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சும்மா இவங்கெல்லாம் வந்து 4 பேர் வந்து இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் உடனே வந்துட்டு ஒருத்தர் வெளியில் வந்தால் உடனே மைக் எடுத்து போய் நீட்டி எடப்பாடிக்கு ஏதாவது என்னாவது பெணாத்துறதெல்லாம் செய்தியாக போட்டுட்டு அதெல்லாம் நம்ம இங்கே விவாதிச்சுட்டு இருக்கக்கூடாது. கட்சி வந்து முழுக்க கண்ட்ரோலில் வந்து எடப்பாடி கையில் இருக்குது. அதனால் நம்ம வேறு பேசலாம்.